ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், த பெசிமிஸ்ட் சீஸ் டிஃபிகல்ட்டி இன் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி, தி ஆப்டிமிஸ்ட் சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எவ்ரி டிஃபிகல்ட்டி. அதாவது பெசிமிஸ்ட் அப்படின்னாக்கா எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள். இந்த எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள்கிட்ட அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தீங்க அப்படின்னாலும், எந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க முதல்ல. அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியுமா இந்த பிரச்சனைலாம் இருக்கும்பொழுது அப்படின்னு தான் அவங்க ஆராய்வாங்க. ஆனால் ஒரு ஆப்டிமிஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுனாலும் அந்த பிரச்சனையில் நம்ம ஜெயிப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தேடுவாங்க. ஆப்டிமிஸ்டாக இருங்க. உங்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாருங்கள். வாழ்க்கையில் வெற்றி அடைங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ். அதாவது ஆக்டிவில் இருக்கிற ஒரு சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸில் நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்றது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்ற போகிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அப்படின்றது தமிழில் செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா செய்வினை, பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா செயற்பாட்டு வினை. பாருங்கள், நான் ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்னு சொல்கிறோம். இது செய்வினை. நான் ஒரு கடிதம் எழுதினேன். அப்போ இதில் எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். நான் கடிதம் எழுதினேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா? அதனால் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் பேசும்பொழுது, என்னை முன்னிலைப்படுத்தி நான் பேசும்பொழுது அந்த வாக்கியம் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கும். அதே பாசிவ் வாய்ஸில் அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு கடிதம் என்னால் எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், நம்ம என்ன ஆக்ஷனை செய்தோமோ அதுக்கு நம்ம அதோடைய விளைவு எதன் மேல் செயல்பட்டதோ அதற்கு நம்ம நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதை நம்ம முன்னிலைப்படுத்தி பேசுகிறோம். அதனால் இதை நம்ம செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நான் ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் எழுதுனது என்னது? ஒரு கடிதம். அப்போ அந்த கடிதம் தான் அதில் ஆப்ஜெக்டாக இருக்குது, நான் அப்படின்றது சப்ஜெக்டாக இருக்குது, நான் செய்த செயல் எழுதினேன் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இதை பாசிவில் மாற்றுறோம் அப்படின்னாக்கா, நான் என்ன எழுதினேன்? ஒரு கடிதம் எழுதினேன் இல்லைங்களா? அந்த ஆக்டிவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் அப்படின்ற அந்த கடிதம் பாசிவில் சப்ஜெக்டாக மாறிடும். அப்போ ஒரு கடிதம் என்னால் எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த சப்ஜெக்ட் பாசிவ் சென்டென்ஸில் ஒரு கடிதம் அப்படின்ற வார்த்தை சப்ஜெக்டாக மாறிடுது. அடுத்தது இந்த வேர்பில் சில மாற்றங்கள் நடைபெறும். எழுதினேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? எழுதுதல் அப்படின்ற செயல் ஆக்டிவில் எப்படி இருக்குதோ, எந்த டென்ஸில் இருக்குதோ அதில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு அந்த எழுதுதல் அப்படின்ற வேர்புடைய, அதாவது ரைட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த வேர்புடைய தேர்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை தான் நம்ம பாசிவில் யூஸ் பண்ணணும். அடுத்தது நான் எழுதினேன் இல்லையா அந்த கடிதத்தை, அதாவது ஆக்டிவில் நான் அப்படின்றது சப்ஜெக்டாக வந்துச்சு இல்லைங்களா, அந்த சப்ஜெக்ட் ஆக்டிவில் இருக்கிற சப்ஜெக்ட் பாசிவில் ஆப்ஜெக்டாக கடைசிக்கு போயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம பை அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம போட்டு ஐயை நம்ம அந்த பக்கம் கொண்டு போவோம் பாசிவில். இந்த ஐ அப்படின்றது பாசிவில் கடைசியாக போகும்பொழுது, அதாவது நான் அப்படின்னு தமிழில் சொன்னோம் இல்லைங்களா, நான் ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் தான் இங்கே சப்ஜெக்ட். நான் அப்படின்ற இந்த சப்ஜெக்ட் பாசிவில் கடைசியாக போகும்பொழுது, ஆப்ஜெக்டாக போகும்பொழுது என்னால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு கடிதம் என்னால் எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி தான் இந்த ஆக்டிவில் இருக்கிற ஒரு சப்ஜெக்டு, ஒரு வேர்பு, ஒரு ஆப்ஜெக்ட் இது
பேசிவில் மாற்றும் போது சில மாற்றங்கள் நடைபெற்று பேசிவில் அது வந்து எழுதப்படும். அதாவது நான் ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்றதுக்கும் ஒரு கடிதம் என்னால் எழுதப்பட்டது அப்படின்றதுக்கும் எந்த வேறுபாடுமே கிடையாது. ரெண்டுமே ஒரே மீனிங்கை தான் சொல்லுது. ரெண்டுத்துக்குமே ஒரே பொருள் தான். நான் ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்னாக்கா ஒரு கடிதத்தை நான் எழுதினேன் அப்படின்னு எனக்கு முக்கியத்துவப்படுத்தி நான் பேசுகிறேன். ஒரு கடிதம் என்னால் எழுதப்பட்டது அப்படின்னாக்கா என்னால் செய்யப்பட்ட செயல் என்ன, அந்த கடிதம் எழுதப்பட்டது இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் முக்கியத்துவம் படுத்தி நான் வந்து பேசுகிறேன். இதுதான் வித்தியாசமே ரெண்டுத்துக்கும். எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம் அப்படின்றது தான் டிஃப்ரென்ஸே தவிர ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற சென்டென்ஸ்க்கும் பேசிவ் வாய்ஸில் இருக்கிற சென்டென்ஸ்க்கும் பொருள் வந்து ஒன்றே தான். பொருளில் எந்த மாற்றமுமே நடைபெறாது. ஆனால் அந்த ஸ்ட்ரக்சரில் சில மாற்றங்களை செய்து தான் நம்ம வந்து ஆக்டிவில் இருக்கிறத பேசிவாக மாற்றுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவில் இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து பேசிவில் மாற்ற போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைடு பாருங்கள். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவில் இருந்துச்சுன்னா அதை பேசிவில் மாற்றும் போது நம்ம பயன்படுத்த வேண்டிய ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இருக்குது. ஆக்டிவில் பாருங்கள் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஹெல்பிங் வெர்ப் வந்து வாஸ் அல்லது வேர். அதாவது இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து வாஸ் இல்லைனா வேர் அப்படின்ற ரெண்டு ஹெல்பிங் வேர்பில் ஏதாவது ஒன்று வந்து போடுவோம். இதில் வாஸ் நம்ம போடணுமா அல்லது வேர் நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்றது அந்த சப்ஜெக்டை பொறுத்து தான். நம்ம எந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு பொருந்தக்கூடியது வாஸா வேரான்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்தது V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்பை எழுதி அது கூட ஐஎன்ஜி நம்ம போட்டுக்கணும். இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் ஐ வாஸ் ரைட்டிங் அ லெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ வாஸ் ரைட்டிங் அ லெட்டரில் ஐ அப்படின்றது சப்ஜெக்டு. இந்த ஐ அப்படின்ற சப்ஜெக்டுக்கு நம்ம போட வேண்டிய ஹெல்பிங் வெர்ப் வந்து வாஸ். ஏன்னாக்கா இது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை யூஸ் பண்ணுவோம். அதுவே ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வேர் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை யூஸ் பண்ணணும். இந்த வாஸ் அல்லது வேர் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை பயன்படுத்திய பிறகு நம்ம பயன்படுத்துகிற வேர்பை எழுதணுவாங்க. இதில் வந்து நான் ரைட் அப்படின்ற வேர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து ரைட்டு. அது கூட நம்ம வந்து ஒரு ஐஎன்ஜியை சேர்க்கணும். அப்போ அது வந்து ரைட்டிங்னு மாறிடும். அடுத்தது ஆப்ஜெக்ட். நான் என்ன எழுதுகிறேன், நான் வந்து ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் பாஸ்ட் கண்டினியூஸில் இல்லைங்களா. அப்போ ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கடிதம் இல்லைங்களா, அந்த லெட்டர் அப்படின்றது கடைசியாக வந்துடும். அப்போ ஆக்டிவில் ஒரு சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது அப்படின்னாக்கா அது எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா முதல்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். அடுத்தது வந்து வாஸ் அல்லது வேர் ஏதாவது ஒரு ஹெல்பிங் வேர்ப் இருக்கணும். அடுத்தது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு கூட ஒரு ஐஎன்ஜியை சேர்த்துருக்கணும் நம்ம. அடுத்தது ஆப்ஜெக்ட் வந்திருக்கணும். இதுதான் வந்து ஆக்டிவில் அதோடைய ஸ்ட்ரக்சர். அடுத்தது பாருங்கள் பாசிவ். இந்த சென்டென்ஸ் அதாவது இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்குது அப்படின்னாக்கா அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா சென்டென்ஸ். அதில் வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட்டுன்னு பிரித்தோம் இல்லைங்களா. அந்த ஆப்ஜெக்ட் வந்து பாசிவில் சப்ஜெக்டாக மாறிடும். அப்போ சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வாஸ் அல்லது வேறுன்ற ஹெல்பிங் வேர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவும் வந்து அந்த சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுனாக்கா வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். அந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சுனாக்கா வேர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சென்டென்ஸ் அதாவது ஆக்டிவில் இருக்கிற இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லைங்களா. இந்த கண்டினியூஸ் அப்படின்னாலே நம்ம பீயிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம போடணும் ஹெல்பிங் வேர்புக்கு அடுத்தது. அப்போ வாஸ் பீயிங் அல்லது வேர் பீயிங் அப்படின்றது இங்கே வந்து ஹெல்பிங் வேர்பாக இருக்கும். அடுத்தது நம்ம இந்த ஆக்டிவ் வாய்ஸில் V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்பு கூட ஒரு ஐஎன்ஜியை சேர்த்து ரைட்டிங் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த ரைட்டிங் அப்படின்றதுல இந்த ரைட் அப்படின்றது தான் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு. இந்த ரைட் அப்படின்ற பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரிட்டர்ன் இல்லைங்களா. ரைட், ரோட், ரிட்டர்ன். ரைட் அப்படின்றது பேஸ் ஃபார்ம் அதாவது V1 ஃபார்ம். அதோடைய V2 ஃபார்ம் வந்து ரோட், அது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். அடுத்தது அதோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அதாவது V3 ஃபார்ம் வந்து ரிட்டர்ன். இந்த பாசிவ் வாய்ஸில் நம்ம வந்து எப்போவுமே வேர்போடைய தேர்ட் ஃபார்மை தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ V3 ஃபார்ம் அங்கே வந்து வந்துடணும். அடுத்தது அதுக்கப்புறமா வேர்போடைய V3 ஃபார்முக்கு அடுத்தது நம்ம போட வேண்டியது பை அப்படின்ற ஒரு வார்த்தை.
அதுக்கப்புறமா நம்ம ஆக்டிவ் சென்டென்ஸில் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த சப்ஜெக்ட் வந்து பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறிடும். அப்போ இந்த பேசிவ் வாய்ஸில் அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, முதல்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்தது வாஸ் அல்லது வேர், வாஸ் பீயிங் அல்லது வேர் பீயிங் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் இருக்கும், அடுத்தது வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் இருக்கும், அப்புறம் பை அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போம், அடுத்தது ஆப்ஜெக்ட் இருக்கும். இதுதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் பேசிவ் வாய்ஸில் ஒரு சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்துச்சுனாக்கா அதோடைய ஸ்ட்ரக்சர். நம்ம இதில் யூஸ் பண்ண வேண்டியது வாஸ் அல்லது வேர், அடுத்தது பேசிவில் பீயிங் அப்படின்ற ஒரு வார்த்தை. இதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்லைடை பாருங்கள். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இன் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆல்சோ known as past progressive tense, we talk about actions that were going on in the past at a specific time. இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம வந்து எந்த சூழ்நிலையில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒரு ஆக்ஷன் கடந்த காலத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த ஆக்ஷனை பற்றி நம்ம பேசும்பொழுது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசுவோம். அதாவது கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து கொஞ்ச நேரம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு செயலை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது ஆரம்பித்து அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த செயலை நம்ம பேசும்பொழுது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம பேசலாம். Something was being done by someone at some time in the past for a while. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் யாராவது ஒருவரால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பாஸ்டில் அதாவது கடந்த காலத்தில் செய்து முடிக்கப்பட்டிருக்கும். அந்த செயலை பற்றி நம்ம பேசும்பொழுது நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். அடுத்தது இந்த ஸ்லைடை பாருங்கள். தி ஆக்டிவ் வாய்ஸ் ஆஃப் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இஸ் யூஸ்ட் when you want to focus on the person who was performing the action in the past. அதாவது அந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆக்டிவ் சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஆக்ஷனை பாஸ்ட் டென்ஸில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் யாராவது ஒருத்தர் செய்து கொண்டிருந்திருப்பார்கள் இல்லைங்களா, அவங்க யார் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த பர்சனுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் படுத்தி பேசும் பொழுது நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸில் பேசுவோம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில். When the doer of the action is what you want to focus on and talk about. அதாவது அந்த ஆக்ஷனை யார் செய்தாங்க, கடந்த காலத்தில் அந்த ஆக்ஷனை யார் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு அந்த டூயர் ஆஃப் தி ஆக்ஷன், அந்த ஆக்ஷனை யார் செய்தாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள பற்றி நம்ம பேசும்பொழுது நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸில் பேசுவோம். அடுத்தது இந்த மாதிரி கடந்த காலத்தில் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருந்திருப்பார்கள், அவங்கள பற்றி நம்ம பேசும்பொழுது அந்த ஆக்ஷனை யார் செய்தாங்களோ அவங்கள பற்றி நம்ம பேசும்பொழுது நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் பேசுவோம். அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டென்ஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம பேசியிருப்போம். அடுத்தது இந்த ஸ்லைடை பாருங்கள். when to use the passive voice in past continuous tense. அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸை எந்த மாதிரி சூழ்நிலையில் எழுதலாம். The passive voice of past continuous tense is used when you want to focus on the person or the thing that was receiving the action in the past. அதாவது இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணி பாசிவ் வாய்ஸ் நம்ம எப்போ பேசலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த கடந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு ஆக்ஷனை யாராவது ஒருத்தர் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, பெற்றுக்கொண்டிருப்பார்கள் இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவப்படுத்தி பேசும்பொழுது அவங்கள நீங்கள் முதல்ல நிறுத்தி பேசும்பொழுது நம்ம வந்து இந்த பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணலாம். That was being acted upon. When the receiver of the action is more important than the doer itself, write the sentence in the passive voice of past continuous tense. அதாவது அந்த செயலை யார் செய்தாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க, ஆனால் அந்த செயலை யார் பெற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் படுத்தி அவங்கள நீங்கள் வந்து முதல்ல நிறுத்தி பேசியிருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை பேசலாம் அல்லது ஒரு சென்டென்ஸை எழுதலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸை யூஸ் பண்ணி எந்த நேரத்தில் எழுதணும் அல்லது பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணி எந்த நேரத்தில் நம்ம எழுதலாம் அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. யார் அந்த ஆக்ஷனை செய்தாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவப்படுத்தி நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸில் பேசலாம். யார் அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது நீங்கள்
நீங்கள் வந்து பாசிவ் வாய்ஸில் பேசலாம். இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஐ வாஸ் பிளேயிங் டென்னிஸ் அப்படின்றது தான் இங்கே வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இதில் ஐ அப்படின்றது சப்ஜெக்டு, வாஸ் பிளேயிங் அப்படின்றது பாஸ்ட் கண்டினியூஸ் வேர்பு, அடுத்தது டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸ் வந்து எஸ்விஓ பேட்டர்னில் இருக்குது. ஐ அப்படின்றது யார் அந்த ஆக்ஷனை செய்தாங்களோ அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறதுனால ஐ வாஸ் பிளேயிங் டென்னிஸ் அப்படின்றது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இதை நம்ம பாசிவில் மாற்றும் பொழுது நம்ம ஆக்டிவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பாசிவில் ஆப்ஜெக்டாக கடைசிக்கு போயிடும். அடுத்தது ஆக்டிவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டென்னிஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து பாசிவில் சப்ஜெக்டாக முதல்ல வந்துடும். அடுத்தது வாஸ் பிளேயிங் அப்படின்ற வேர்ப் ஆக்டிவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த வாஸ் பிளேயிங் அப்படின்ற வேர்ப் வந்து பாசிவில் மாறும்பொழுது வாஸ் பீயிங் பிளேட் அப்படின்னு மாறி இருக்கும். அதாவது நம்ம வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை ஆக்டிவில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பிளேயிங் அப்படின்ற வேர்பு, பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து பிளே, அது கூட ஒரு ஐஎன்ஜியை போட்டு பிளேயிங்னு நம்ம மாற்றிருக்கிறோம். இந்த பிளேயிங் அப்படின்ற வேர்ப் வந்து பாசிவில் போகும்போது அதோடைய தேர்ட் ஃபார்ம் வந்து பிளே அப்படின்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் வந்து பிளேட் அப்படின்னு மாறிடும் இல்லைங்களா, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். அடுத்தது இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றதுனால வாஸுக்கு பக்கத்தில் நம்ம வந்து பீயிங் அப்படின்ற ஒரு வார்த்தையே போடுவோம். அப்போ வாஸ் பீயிங் அப்படின்றது பாசிவ் வாய்ஸில் ஹெல்பிங் வேர்பாக இருக்கும். அடுத்தது பிளே அப்படின்றதுடைய தேர்ட் ஃபார்ம் வந்து பிளேட், இதை போட்டிருப்போம். அடுத்தது இது வந்து பாசிவ் வாய்ஸ் அப்படின்றதுனால பை அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது ஆக்டிவில் இருக்கிற ஐ அப்படின்றது பாசிவில் ஆப்ஜெக்டாக மாறும்பொழுது மீன் மாறிடும். அதாவது நான் டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆக்டிவில். இதை நம்ம வந்து பாசிவில் சொல்லும்பொழுது டென்னிஸ் என்னால் விளையாடப்பட்டிருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஆக்ஷன் வந்து நடைபெற்று ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த ஆக்ஷன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த மாதிரி செயலை தான் நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். நான் வந்து இந்த டென்னிஸ் விளையாடுதல் அப்படின்ற இந்த ஆக்ஷனை கடந்த காலத்தில் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட நேரம், 1 மணி நேரமோ இல்லை அரை மணி நேரமோ தொடர்ந்து செய்துட்டு இருந்திருப்பேன். அதனால் நான் வந்து இதில் ஐ வாஸ் பிளேயிங் டென்னிஸ் அப்படின்ற சென்டென்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஆக்டிவில். இதை நம்ம வந்து பாசிவில் மாற்றும்பொழுது டென்னிஸ் வாஸ் பீயிங் பிளேட் பை மீ அப்படின்னு மாற்றுவோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா டென்னிஸ் என்னால் விளையாடப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து இந்த நான் டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தேன் அப்படின்றதுக்கும் டென்னிஸ் என்னால் விளையாடப்பட்டிருந்தது அப்படின்றதுக்கும் ஏதாவது பொருளில் வந்து சேஞ்சஸ் இருக்குதா? இல்லை, ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே மீனிங் தான். ஆனால் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வித்தியாசமாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வேர்பை வந்து நம்ம வித்தியாசமாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் வந்து வேறு மாதிரி இருந்திருக்குது. இந்த ஆக்டிவில் நம்ம வந்து யார் இந்த ஆக்ஷனை செய்தாங்களோ அவங்களுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம், அவங்களுக்கு முக்கியத்துவம் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பாசிவில் அந்த ஆக்ஷனை யார் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த ஸ்லைடை பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். சம் பாய்ஸ் வேர் பிளேயிங் டென்னிஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள் இதில் எப்படி மாறி இருக்கு பாருங்கள். சம் பாய்ஸ் அப்படின்னு ப்ளூரல் சப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஆக்டிவ் வாய்ஸில். இது ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால அது பக்கத்தில் நம்ம வந்து வேர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுவே சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போட்டோம். ஆனால் இங்கே வந்து நம்ம ப்ளூரல் சப்ஜெக்டை பயன்படுத்தி இருக்கிறதுனால ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம வந்து வேர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணி ப்ளே அப்படின்ற பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் கூட நம்ம ஐஎன்ஜியை சேர்த்து பிளேயிங் அப்படின்னு போட்டிருக்கிறோம். நம்ம என்ன விளையாடணும்? டென்னிஸ் விளையாடணும். அப்போ சம் பாய்ஸ் வேர் பிளேயிங் டென்னிஸ், சில பசங்க டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இதை நம்ம வந்து பாசிவில் மாற்றுறோம் அப்படின்னாக்கா இந்த சம் பாய்ஸ் அப்படின்னு ஆக்டிவில் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து பாசிவில் ஆப்ஜெக்டாக மாறிடணும். அடுத்தது ஆக்டிவில் இருக்கிற ஆப்ஜெக்ட், அதாவது டென்னிஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து பாசிவில் சப்ஜெக்டாக மாறிடணும். அப்போ பாசிவில் இந்த சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டென்னிஸ் அப்படின்ற சப்ஜெக்டில் ஆரம்பிக்கும். அடுத்தது இந்த டென்னிஸ் அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போட்டிருக்கிறோம். இது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றதுனால வாஸ் கூட நம்ம பீயிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து வாஸ் பீயிங் அப்படின்றது இங்கே ஹெல்பிங் வேர்பாக இருக்குது. அடுத்தது ஆக்டிவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ப் வந்து ப்ளே. அந்த ப்ளே அப்படின்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் வந்து பிளேடு. அப்போ வாஸ் பீயிங் பிளேட் அப்படின்ற இந்த வேர்ப் ஃபார்மை வந்து நம்ம பாசிவில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது இது பாசிவ் வாய்ஸ், அதனால் பை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறோம்.
அடுத்தது ஆக்டிவ் சென்டென்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட் சம் பாய்ஸ் வந்து பாசிவில் ஆப்ஜெக்டாக மாறிடும். அப்போ டென்னிஸ் வாஸ் பீயிங் பிளேட் பை சம் பாய்ஸ். டென்னிஸ் சில பசங்களால் விளையாடப்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சென்டென்ஸில். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, ஐ வாஸ் பிளேயிங் டென்னிஸில் ஐன்ற சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்துச்சு. அதனால் நம்ம வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணோம். அதே வந்து இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், சம் பாய்ஸ் அப்படின்னு ப்ளூரல் சப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் நம்ம வந்து வேர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வேர் அப்படின்னு வாஸ் அப்படின்னு எது வந்தாலும் அது கூட நம்ம வந்து கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றதுனால பீயிங் அப்படின்னு சேர்த்து நம்ம வாஸ் பீயிங் அல்லது வேர் பீயிங் அப்படின்னு ஹெல்பிங் வேர்பாக பயன்படுத்தணும். அடுத்தது அந்த வேர்புடைய பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் தான் வந்து பாசிவில் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இதில் நம்ம யூஸ் பண்ண வேர்ப் வந்து ப்ளே. அப்போ அது கூட நம்ம வந்து அதோடைய தேர்ட் ஃபார்மை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பிளேட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதில் நீங்கள் கிளியர் ஆகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். த பாய் வாஸ் டேக்கிங் சம் புக்ஸ். த பாய் வாஸ் டேக்கிங் சம் புக்ஸ். அந்த பையன் சில புத்தகங்களை எடுத்துக்கொண்டிருந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பாஸ்ட் டென்ஸில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆரம்பித்து கொஞ்ச நேரம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அதனால் நம்ம வந்து இதை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் த பாய் அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்ட்டு, வாஸ் டேக்கிங் அப்படின்றது கண்டினியூஸ் வேர்பு, அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் வேர்பு. அடுத்தது சம் புக்ஸ் அப்படின்றது இங்கே ஆப்ஜெக்டாக இருக்கிறது. இது வந்து எஸ்விஓ பேட்டர்னில் இருக்குது, ஆக்டிவில் இருக்குது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இதை நம்ம வந்து பாசிவில் மாற்றுறோம் அப்படின்னாக்கா இந்த ஆக்டிவில் இருக்கிற த பாய் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பாசிவில் ஆப்ஜெக்டாக மாறிடணும். ஆக்டிவில் இருக்கிற சம் புக்ஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து பாசிவில் சப்ஜெக்டாக மாறிடணும். அடுத்தது ஆக்டிவில் வாஸ் டேக்கிங் அப்படின்ற வேர்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது பாசிவில் வரும்பொழுது வாஸ் பீயிங் டேக்கன் அப்படின்னு மாறியிருக்கணும். டேக் அப்படின்ற பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டேக்கன். டேக், டுக், டேக்கன். டேக்குன்றது ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு, அதோடைய பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் வந்து டுக்கு, அதோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து டேக்கன். அப்போ த பாய் வாஸ் டேக்கிங் சம் புக்ஸ் அப்படின்ற இந்த ஆக்டிவ் சென்டென்ஸை நம்ம வந்து பாசிவில் மாற்றும் பொழுது சம் புக்ஸ் வேர் பீயிங் டேக்கன் பை த பாய். சம் புக்ஸ் வேர் பீயிங் டேக்கன் பை த பாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஏன் நம்ம வேர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணியிருக்கிறோம்? வெரி குட். சம் புக்ஸ் அப்படின்றது ப்ளூரலில் இருக்கிறதுனால, அதாவது இது வந்து பன்மையில் இருக்கிறதுனால நம்ம வந்து வேர் பீயிங் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போட்டு டேக் அப்படின்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் டேக்கனை போடுறோம். அடுத்தது இது வந்து பாசிவ் அப்படின்றதுனால பை அப்படின்ற ஒரு வேர்டை போட்டு இந்த ஆக்டிவில் இருக்கிற பாய் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பாசிவில் ஆப்ஜெக்டாக மாறிடுது. அப்போ த பாய் வாஸ் டேக்கிங் சம் புக்ஸ் அப்படின்றது ஆக்டிவ் வாய்ஸ். அதை நம்ம பாசிவில் மாற்றும்பொழுது சம் புக்ஸ் வேர் பீயிங் டேக்கன் பை த பாய் அப்படின்னு சொல்கிறோம். இது மூணுமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்லைடை பாருங்கள், ரூல் டு சேஞ்ச் இன்டு பாசிவ். பாசிவில் மாற்றும் போது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வென் தெர் இஸ் ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் யூஸ் வாஸ். அதாவது ஆக்டிவ் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து வாஸ் அப்படின்னு போடுவோம். அதுவே வந்து சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து வேர் போடுவோம். வென் தெர் ஆர் டூ ஆர் மோர் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் வேர். அதாவது ரெண்டுக்கு மேற்பட்ட ஆப்ஜெக்டோ சப்ஜெக்டோ இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து வேர் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு சென்டென்ஸு சப்ஜெக்ட் இருக்கும் இல்லைங்களா, முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போடணும். அந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து வேர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை நம்ம போடணும். இதில் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். அதாவது ஆக்டிவில் இருக்கும்பொழுது அந்த சப்ஜெக்டாக இருக்கிறது வந்து பாசிவில் ஆப்ஜெக்டாக மாறும், ஆக்டிவில் ஆப்ஜெக்டாக இருக்கிறது பாசிவில் சப்ஜெக்டாக மாறும் இல்லைங்களா. அந்த ஆப்ஜெக்ட் ப்ளூரலில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சப்ஜெக்ட் ப்ளூரலில் இருந்தாலும் பரவாயில்ல, எது ப்ளூரலில் இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து பாசிவில் சப்ஜெக்டாக மாறும்பொழுது அது வந்து நம்ம அதுக்கு பக்கத்தில் வந்து வேர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது அந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் இருக்கும்பொழுது நம்ம வந்து வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணுவோம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் சிங்குலர் ஆப்ஜெக்ட். அதாவது ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்குது ஆக்டிவ் வாய்ஸில் அப்படின்னாக்கா அதை நம்ம வந்து பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஐ வாஸ் பிளேயிங் டென்னிஸ். நான் டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தேன்.
அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இதை வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இதை பேசிவ் வாய்ஸில் மாற்றும்போது டென்னிஸ் வாஸ் பீயிங் பிளேட் பை மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஆக்டிவில் இருக்கிற டென்னிஸ் வந்து சிங்குலர் ஆப்ஜெக்ட் இல்லைங்களா. இந்த ஆப்ஜெக்ட் டென்னிஸ் வந்து பேசிவில் சப்ஜெக்டாக வந்துடும். சப்ஜெக்டாக வரும்பொழுது இது சிங்குலராக இருக்கிறதுனால நம்ம வந்து வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போடுறோம். அது கூட இது கண்டினியூஸ் அப்படின்றதுனால பீயிங் அப்படின்றது சேர்க்குறோம். அப்போ வாஸ் பீயிங் அப்படின்றது ஹெல்பிங் வேர்பு. ப்ளே அப்படின்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் வந்து பிளேடு. அடுத்து இது வந்து பேசிவ் அப்படின்றதுனால நம்ம பை அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்க்குறோம். அடுத்தது ஆக்டிவில் இருக்கிற ஐன்றது பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறும்பொழுது மீயாக மாறிடும். அப்போ டென்னிஸ் வாஸ் பீயிங் பிளேட் பை மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், வி வேர் பிளேயிங் டென்னிஸ் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். ஏங்க நம்ம வேர் யூஸ் பண்ணியிருக்கிறோம்? வி அப்படின்றது ப்ளூரல் சப்ஜெக்ட். இந்த ப்ளூரல் சப்ஜெக்டாக வரும்பொழுது அது பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஹெல்பிங் வேர்ப் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வேர் பக்கத்தில் நம்ம ப்ளே அப்படின்ற பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் கூட வந்து நம்ம ஐஎன்ஜியை போட்டிருக்கிறோம். அடுத்தது டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இதை நம்ம வந்து பேசிவில் மாற்றும்பொழுது டென்னிஸ் வாஸ் பீயிங் பிளேட் பை அஸ் அப்படின்னு போடுறோம். இங்கே பாருங்கள், நம்ம பேசிவில் வந்து வாஸ் பீயிங்னு போட்டிருக்கிறோம். ஏன் வாஸ் பீயிங் போட்டோம்னாக்கா டென்னிஸ் அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்குது இங்கே இல்லைங்களா. அதனால் நம்ம வந்து வாஸ் பீயிங் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போட்டு அதில் ப்ளே அப்படின்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்மை போடுறோம். பை அப்படின்ற வார்த்தையை எழுதுகிறோம். அடுத்தது வி அப்படின்ற சப்ஜெக்ட் ஆக்டிவில் இருக்குது, அது பேசிவில் ஆப்ஜெக்டாக போகும்போது அஸ்ன்னு மாறிடும். அப்போ டென்னிஸ் வாஸ் பீயிங் பிளேட் பை அஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், யூ வேர் பிளேயிங் டென்னிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நீ டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது டென்னிஸ் வாஸ் பீயிங் பிளேட் பை யூ அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பேசிவில் போகும்போது ஆப்ஜெக்டாக மாறும். ஆனால் அந்த யூவில் எந்த மாற்றமுமே வராது, யூ அப்படியே தான் வரணும். அடுத்தது தே வேர் பிளேயிங் டென்னிஸ், அவர்கள் டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதை பேசிவில் மாற்றும்போது டென்னிஸ் அவர்களால் விளையாடப்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம பேசிவில் மாற்றுறோம் அப்படின்னாக்கா ஆக்டிவில் இருக்கிற டென்னிஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து பேசிவில் சப்ஜெக்டாக மாறிடணும். அப்போ டென்னிஸ் அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால வாஸ் பீயிங் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை நம்ம போடுவோம். ப்ளே அப்படின்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் வந்து பிளேடு. அடுத்தது இது பேசிவ் வாய்ஸ், அதனால் பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுறோம். அடுத்தது ஆக்டிவில் இருக்கிற தே அப்படின்றது பேசிவில் தெம்மாக மாறிடும். இதுவும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ஆக்டிவ் டு பேசிவ் ஹீ ஷி இட்டு சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா எப்படி நம்ம வந்து மாற்றுவோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹீ வாஸ் பிளேயிங் டென்னிஸ் அப்படின்றோம். ஹீன்றது சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால் வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போடுறோம். ப்ளே அப்படின்ற பேஸ் வேர்பு கூட நம்ம வந்து ஐஎன்ஜியை சேர்க்குறோம். அப்போ பிளேயிங்னு மாற்றிடுறோம். அப்போ நம்ம என்ன விளையாடி கொண்டிருந்தோம், டென்னிஸ் அப்படின்னு ஆப்ஜெக்ட் டென்னிஸாக வந்துடுது. இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது ஆக்டிவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் டென்னிஸ்ன்றது பேசிவில் சப்ஜெக்டாக மாறிடும். டென்னிஸ் அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால் வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போடுறோம். அடுத்து இது கண்டினியூஸ் டென்ஸ், அதனால் பீயிங் அப்படின்னு சேர்த்து வாஸ் பீயிங் அப்படின்றது இங்கே ஹெல்பிங் வேர்பாக இருக்குது. அடுத்தது ஆக்டிவில் நம்ம பிளேயிங் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதோடைய தேர்ட் ஃபார்ம் வந்து பிளேடு. அதை போட்டு இது பேசிவ் வாய்ஸ், அதனால் பை போடுறோம். அடுத்தது ஆக்டிவில் இருக்கிற ஹீன்ற சப்ஜெக்ட் வந்து பேசிவில் ஹிம்மாக மாறிடும் ஆப்ஜெக்ட்டுக்கு போகும்போது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஷீ வாஸ் பிளேயிங் டென்னிஸ். இதில் ஷீன்றது சப்ஜெக்ட், வாஸ் பிளேயிங் அப்படின்றது வேர்பு, டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது டென்னிஸ்ன்றது சப்ஜெக்டாக வந்துடும். டென்னிஸ் சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால் வாஸ் பீயிங் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போடுறோம். ப்ளே அப்படின்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் பிளேடு. அடுத்து இது வந்து பேசிவ் வாய்ஸ், அதனால் பையின்னு போடுறோம். அடுத்தது ஆக்டிவில் இருக்கிற ஷீன்ற சப்ஜெக்ட் பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறும்பொழுது ஹர்ன்னு மாறிடும். அப்போ டென்னிஸ் வாஸ் பீயிங் பிளேட் பை ஹர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இட் வாஸ் பிளேயிங் டென்னிஸ். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது டென்னிஸ் வாஸ் பீயிங் பிளேட் பை இட் அப்படின்னு மாற்றுவோம். அடுத்தது இந்த ஹீ ஷி இட்டுக்கு பதில் ஒரு ஆண் பெயரோ ஒரு பெண் பெயரோ அதை போட்டு நம்ம வந்து ஆக்டிவ் சென்டென்ஸ் எழுதும்போது ராமன் வாஸ் பிளேயிங் டென்னிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பிரியா வாஸ் பிளேயிங் டென்னிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம வந்து பேசிவில் மாற்றும்போது டென்னிஸ் வாஸ் பீயிங் பிளேட் பை ராமன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டென்னிஸ் வாஸ் பீயிங் பிளேட் பை பிரியா அப்படின்னு சொல்கிறோம். இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது பாருங்கள், ப்ளூரல் ஆப்ஜெக்டாக இருக்கும் பொழுது ஒரு ஆக்டிவ் சென்டென்ஸை எப்படி நம்ம பேசிவில் மாற்றலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்டிவ் வாய்ஸில் ப்ளூரல் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஐ வாஸ் பையிங் சம் கிராமர் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது
ஐ வாஸ் பையிங் சம் கிராமர் புக்ஸ் அப்படின்னாக்கா நான் சில கிராமர் புத்தகங்கள் வாங்கி கொண்டிருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஐன்றது சப்ஜெக்ட், வாஸ் பையிங் அப்படின்றது வேர்பு, சம் கிராமர் புக்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இந்த சம் கிராமர் புக்ஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து பாசிவில் சப்ஜெக்டாக மாறிடும். அப்போ இந்த சம் கிராமர் புக்ஸ் அப்படின்றது ப்ளூரல் சப்ஜெக்டாக ஆயிட்டதுனால நம்ம வந்து அங்கே வேர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போடுறோம். வேர் பீயிங் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போட்டு பை அப்படின்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் வந்து பாட். அப்போ வேர் பீயிங் பாட் அப்படின்றது தான் இங்கே வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கிற வேர்ப் ஃபார்ம். அடுத்தது இது பாசிவ் வாய்ஸ், அதனால் பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுறோம். அடுத்தது ஆக்டிவில் வந்திருக்கிற ஐ அப்படின்றது பாசிவில் மீ அப்படின்னு மாறிடும். சம் கிராமர் புக்ஸ் வேர் பீயிங் பாட் பை மீ, அதுதான் இது வந்து பாசிவ் வாய்ஸில் மாற்றுறோம். அடுத்தது வி வேர் பையிங் சம் கிராமர் புக்ஸ். இதில் வந்து வி அப்படின்றது ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால நம்ம வேர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணுறோம். பையிங் அப்படின்றது வேர்பாக இருக்குது. அடுத்தது சம் கிராமர் புக்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்டாக இருக்குது. இதை நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றும்பொழுது சம் கிராமர் புக்ஸ் அப்படின்ற அதாவது ஆக்டிவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பாசிவில் சப்ஜெக்டாக மாறிடும். அப்போ இந்த சம் கிராமர் புக்ஸ் அப்படின்றது ப்ளூரலாக இருக்கிறதுனால வேர் பீயிங் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை நம்ம போடுவோம். அடுத்தது பை அப்படின்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் வந்து பாட். அடுத்தது இது வந்து பாசிவ் வாய்ஸ், அதனால் பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுறோம். அடுத்தது வி அப்படின்ற ஆக்டிவில் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து பாசிவில் ஆப்ஜெக்டாக மாறும்பொழுது அஸ்ன்னு மாறிடும். அப்போ சம் கிராமர் புக்ஸ் வேர் பீயிங் பாட் பை அஸ் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அதாவது ஐ வாஸ் பையிங் சம் கிராமர் புக்ஸ் அப்படின்னாக்கா நான் சில கிராமர் புத்தகங்கள் வாங்கி கொண்டிருந்தேன் அப்படின்னு பொருள். சம் கிராமர் புக்ஸ் வேர் பீயிங் பாட் பை மீ அப்படின்னாக்கா சில கிராமர் புத்தகங்கள் என்னால் வாங்கப்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், மூணாவது சென்டென்ஸ், யூ வேர் பையிங் சம் கிராமர் புக்ஸ். இதில் யூன்றது சப்ஜெக்ட், வேர் பையிங் அப்படின்றது வேர்பு, சம் கிராமர் புக்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இந்த சம் கிராமர் புக்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து பாசிவில் சப்ஜெக்டாக மாறிடும். அப்போ இது வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து வேர் பீயிங் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போடுறோம். அடுத்தது பை அண்ட் வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் வந்து பாட், அதை போட்டு அது கூட நம்ம வந்து பிஒய் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சேர்க்குறோம். அடுத்தது யூன்ற சப்ஜெக்ட் வந்து பாசிவில் ஆப்ஜெக்டாக மாறும்போது எந்த மாற்றமுமே வராது, யூ அப்படியே வந்துடும். அப்போ சம் கிராமர் புக்ஸ் வேர் பீயிங் பாட் பை யூ அப்படின்றது இங்கே பாசிவ் சென்டென்ஸ். அடுத்தது கடைசி சென்டென்ஸ் பாருங்கள், தே வேர் பையிங் சம் கிராமர் புக்ஸ். அவர்கள் சில கிராமர் புத்தகங்கள் வாங்கி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம பாசிவில் மாற்றும்பொழுது சம் கிராமர் புக்ஸ் வேர் பீயிங் பாட் பை தெம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தே அப்படின்ற ஆக்டிவில் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து பாசிவில் கடைசிக்கு ஆப்ஜெக்டாக போகும்போது தெம்முன்னு மாறிடும். இதுவும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ஹீ ஷீ இட்டு சப்ஜெக்டாக இருக்கும் பொழுது இந்த ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சு ஆக்டிவில் அப்படின்னாக்கா அதை பாசிவில் எப்படி மாற்றுறோம், ஹீ வாஸ் பையிங் சம் கிராமர் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை பாசிவில் மாற்றும்பொழுது சம் கிராமர் புக்ஸ் வேர் பீயிங் பாட் பை ஹிம் அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து ஷீ வாஸ் பையிங் சம் கிராமர் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவள் சில கிராமர் புத்தகங்கள் வாங்கி கொண்டிருந்தாள் அப்படின்றோம். இதை பாசிவில் மாற்றும்பொழுது சில கிராமர் புத்தகங்கள் அவளால் வாங்கப்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சம் கிராமர் புக்ஸ் வேர் பீயிங் பாட் பை ஹர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இட் வாஸ் பையிங் சம் கிராமர் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஆக்டிவில் இருக்குது. இதை நம்ம பாசிவில் மாற்றும்பொழுது சம் புக்ஸ் வேர் பீயிங் பாட் பை இட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஹீ ஷீ இட்டுக்கு பதில் ஏதாவது ஒரு ஆண் பெயரோ அல்லது பெண் பெயரோ போடும்போது ராமன் வாஸ் பையிங் சம் கிராமர் புக்ஸ், பிரியா வாஸ் பையிங் சம் கிராமர் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம பாசிவில் மாற்றும்பொழுது சம் கிராமர் புக்ஸ் வேர் பீயிங் பாட் பை ராமன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சம் கிராமர் புக்ஸ் வேர் பீயிங் பாட் பை பிரியா அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம வந்து நேர்மறை வாக்கியங்கள் ஆக்டிவில் இருந்துச்சுன்னா அதை எப்படி பாசிவில் மாற்றுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஆக்டிவில் ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சுனாக்கா அதை பாசிவில் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், எதிர்மறை வாக்கியம் இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து ஆக்டிவில் வந்து பாசிவாக மாற்ற போகிறோம். எதிர்மறை வாக்கியம் அப்படின்னாலே நேர்மறை வாக்கியத்து கூட ஒரு நாட் சேர்த்துப்போம் இல்லைங்களா. பாருங்கள் இந்த சென்டென்ஸை, ஐ வாஸ் நாட் பிளேயிங் டென்னிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் டென்னிஸ் விளையாடி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம பாசிவில் மாற்றும்பொழுது
டென்னிஸ் என்னால் விளையாடப்பட்டிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஐ வாஸ் நாட் பிளேயிங் டென்னிஸ் அப்படின்றத நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது ஆக்டிவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐன்ற சப்ஜெக்ட் பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறிடணும். ஆக்டிவில் யூஸ் பண்ணியிருக்கிற டென்னிஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து பேசிவில் சப்ஜெக்டாக மாறிடணும். அடுத்தது ஆக்டிவில் வாஸ் நாட் பிளேயிங் அப்படின்ற வேர்ப் ஃபார்மை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது பேசிவில் போகும்போது வாஸ் நாட் பீயிங் பிளேட் அப்படின்னு மாறிடணும். ப்ளே அப்படின்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் வரணும். அடுத்தது இது கண்டினியூஸ், அதனால் பீயிங் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போடுவோம். இது நெகட்டிவ், அதனால் நாட் அப்படின்ற வார்த்தையை போட்டு இந்த டென்னிஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பேசிவில் சிங்குலரில் இருக்கிறதுனால நம்ம வந்து வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போடுறோம். அப்போ டென்னிஸ் வாஸ் நாட் பீயிங் பிளேட் பை மீ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது we were not playing tennis அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம பேசிவில் மாற்றும்போது டென்னிஸ் வாஸ் நாட் பீயிங் பிளேட் பை அஸ் அப்படின்னு போடுவோம். அடுத்தது you were not playing tennis அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம பேசிவில் மாற்றும்போது டென்னிஸ் வாஸ் நாட் பீயிங் பிளேட் பை யூ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது they were not playing tennis அப்படின்னு ஆக்டிவில் இருக்குது. இதை நம்ம பேசிவில் மாற்றும்போது டென்னிஸ் வாஸ் நாட் பீயிங் பிளேட் பை them அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், நெகட்டிவ். ஹீ ஷி இட்டு சப்ஜெக்டாக வந்துச்சுனாக்கா எப்படி மாற்றுறதுன்னு பாருங்கள். ஹீ வாஸ் நாட் பிளேயிங் டென்னிஸ், இதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது டென்னிஸ் வாஸ் நாட் பீயிங் பிளேட் பை ஹிம் அப்படின்னு சொல்கிறோம். ஹீன்ற சப்ஜெக்ட் ஆக்டிவில் இருக்கும்பொழுது அது பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறும், அங்கே போய் அது ஹிம்மாக மாறிடும். அடுத்தது ஷீ வாஸ் நாட் பிளேயிங் டென்னிஸ் அப்படின்றது ஆக்டிவில் இருக்குது. இதை நம்ம பேசிவில் மாற்றும்போது டென்னிஸ் வாஸ் நாட் பீயிங் பிளேட் பை ஹர் அப்படின்னு மாற்றுவோம். அடுத்தது இட் வாஸ் நாட் பிளேயிங் டென்னிஸ் அப்படின்றது ஆக்டிவில் இருக்குது. இதை நம்ம பேசிவில் மாற்றும்போது டென்னிஸ் வாஸ் நாட் பீயிங் பிளேட் பை இட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹீ ஷி இட்டுக்கு பதில் ஒரு ஆண் பெயரோ ஒரு பெண் பெயரோ போட்டு அது ஆக்டிவில் இருக்கும்பொழுது ராமன் வாஸ் நாட் பிளேயிங் டென்னிஸ் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது பிரியா வாஸ் நாட் பிளேயிங் டென்னிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம வந்து பேசிவில் மாற்றும்போது டென்னிஸ் வாஸ் நாட் பீயிங் பிளேட் பை ராமன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டென்னிஸ் வாஸ் நாட் பீயிங் பிளேட் பை பிரியா அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு ஆக்டிவ் சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி பேசிவில் மாற்றுறது, அதே மாதிரி ஆக்டிவில் வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி பேசிவில் மாற்றுறது, அதே மாதிரி ஆக்டிவில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை எப்படி நம்ம வந்து பேசிவில் மாற்றுறது, ஆக்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சுனாக்கா அதை எப்படி வந்து நம்ம பேசிவில் மாற்றுறது, ஆக்டிவில் நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சு, அதாவது எதிர்மறை வாக்கியமாக இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம பேசிவில் மாற்றுறது எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.